சரங்க, இதையெல்லாம் பாக்குறப்போ உனக்கு என்ன தோணுது? அப்படியே வாரி வடிச்சு தின்னலாம் போல தோணுது. எனக்கு குமட்டுது. அதுக்கு பசி வேணுங்களே. எனக்கு அது இல்லையே. ஆண்டவன் எனக்கு நிறைய பசிய கொடுத்திருக்கான். ஐயா, இதையெல்லாம் நான் ஒரு கை பாக்கட்டுங்களா? அதுக்குத்தானே உன்னை வச்சிருக்கேன். நீ சாப்பிடு, நான் பாக்குறேன். எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி எதிர் வீட்டுக்கார அம்மா கூட சினிமாவுக்கு போயிட்டே இருக்கிறா. அதை கட் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? உனக்கு தெரியாத விட்டையா? சின்ன முடிச்சுக்கிறதாலும் சின்ன முடிச்சிருவேன். பெரிய கூண்டலே கிடைச்சிருக்கு, பின்னி பூ வச்சிருவே. எதிர் வீட்டுக்கார அம்மாவா? ஆமா, வீட்டுக்காரர் இல்லையா? இல்லைங்க, ஆபீஸ் போயிருக்கார். இப்ப தனியா தான் இருக்கிறீங்களா? அட நீ ஒண்ணு, நான் என்னய்யா? ஆமா, எங்க வந்தீங்க? ஒண்ணு இல்லைங்க, தங்கச்சி சினிமா கூட்டிட்டு போகலான்னு. உங்க தங்கச்சியை சினிமா கூட்டு போறதுக்கு என்ன ஏன் கேக்குறீங்க? அட நீங்க ஒண்ணு, ஏன் தங்கச்சி சொல்லலீங்க, உங்க சம்சாரம் மீனா சொன்னேன். கேட்டுக்கிட்டியா? ஆமா, நீங்க போற படத்துக்கு பேர் என்ன? படிதாண்டிய பத்தினிகள். நல்ல பொருத்தமான பேரு தான். ஆமா, போன வாரம் டிக்கெட் இல்லாம கேட்ட சாத்தின உடனே அதை தாண்டிங்களாமே. சின்ன கேட்டு தானே, தாண்டுனா என்ன தப்பு? கேட்டியாப்பா? வாங்கக்கா போலாம், சீக்கிரம் போலாம், மணி ஆச்சுரி. என்னங்க, அடுப்புல புளிக்குழம்பு வச்சிருக்கேன், சூடானது இறக்கி வச்சிருங்க. பாத்தியாப்பா, ஏனோ இப்படித்தான்ப்பா, சூடான உடனே நானே இறக்கி வைக்கணும். நீயா பின்ன நான் பக்கத்து வீட்டுக்காரன வந்து இறக்கி வைப்பான்? அடியே, நீ சினிமாவுக்கு போ, நான் வேண்டான்னு சொல்லல. நீ வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல. எதிர் வீட்டுக்கார அம்மாவை பத்தி ஒரு வார்த்தையாவது உங்ககிட்ட சொல்லாம இருக்கவே முடியாது. என்னங்க, இந்த அம்மா தான் புருஷனை எழுப்பி குளிப்பாட்டி சாப்பாடையும் போட்டு மத்தியான சாப்பாடையும் கட்டி கையில கொடுத்து அனுப்பிச்சிட்டு சினிமாவுக்கு போறாங்க. நீ புளிக்குழம்பை இறக்கி வைங்கன்னு சொல்ற. அடியே, இந்த அம்மா புடவையை துவைச்சு போட்டா கூட உனக்கு அறிவே வராது. நான் எதுக்கு அந்த அம்மா புடவை துவைச்சு போடணும்? நான் என்ன சாதாரண குடும்பத்துல வந்தவளா? எங்க அப்பா தாசில்தாரு, எங்க அண்ணன் மிராசுதாரு, எங்க தாத்தா ஜமீன்தார். இவங்க அப்பா என்ன வாழத்தாரா? அம்மா, உங்க அப்பா பெருமையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அது எப்படி சொல்லுவாங்க இரு. பரம்பரை அலசி பார்த்தா உங்க சம்சாரத்தை விட பெரிய அந்தஸ்துல உள்ளவதானா? என்னடி அம்மா அந்தஸ்து, பெரிய அந்தஸ்து. உன் புருஷன் 300 ரூபாய் சம்பளம் வாங்குறான், அதுக்கே வாய் இப்படி கிழியுது. ஆயிரக்கணக்குல சம்பாதிச்சுட்டா இந்த பட்டணத்துக்கே ராணிம்ப போல இருக்க. என் புருஷன் 300 ரூபாய் சம்பாதிச்சாலும் உழைச்சி சம்பாதிக்கிறாரு. உன் புருஷன் மாதிரி ஊரை கொள்ளையடிச்சு உலையில கொட்டல. எங்க வீட்டு உலை என்ன அவ்வளவு பெருசா? அளந்து பேசிட்டு அறிவு கட்டவளை. என் புருஷனை பத்தி ஏதாவது பேசினா நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். உங்க சண்டையில புருஷன்களை ஏண்டி இழுத்தீங்க? பேசினா என்னடி செய்வேன்? பல்ல கட்டிட்டு வேண்டி பஜாரி என்னடி செய்வேன்? என்னடி எனக்கு தெரியாது. நீங்களே பாத்துக்கிறீங்க. சினிமா வேணா, ஒரு மண்ணு வேணாம். இனிமே அந்த பங்கு இந்த வீட்டு வாசப்படி மிதிக்கட்டும். காலம் முறிச்சர் பெரிய இவ துப்பு கட்டி. அப்பா, காசு மிச்சம். படி தாண்டிய பத்தினி படத்துக்கு பிறப்பிட்டாளுங்க, இனிமே படியே தாண்ட மாட்டாளுங்க. உன் வீட்டுக்கு வரட்டா? ஏன் திருடு முடியுவா? சும்மா கூட வரக்கூடாதாப்பா? சுந்தரேசா, இது என்ன தெரியுதா? என்னங்க வீட்டு பிளான் மாதிரி இருக்கு? பிளானேதான். கிண்டி கட்ட போறேன், அதுக்கு 20 ஏக்கர் நிலம் வேணும்னு கேட்டனே, விசாரிச்சியா? விசாரிச்சாங்க. ஏர்போர்ட்டுக்கு கிழக்க, ரேஸ் கோர்ஸுக்கு மேற்க 20 ஏக்கர் இருக்கு. அதுக்கு சொந்தக்காரர் பேரு தியாகராஜன், சொந்த ஊரு கோயம்புத்தூர். அவர் வாங்குறப்ப ஏக்கர் 5000 ரூபாயா. இப்ப அந்த ஏரியாவுல 20000 ரூபாய்க்கு போகுதான். ஆனா அவர் விலைக்கு தரமாட்டாராம் அப்படின்னு பேசுகிறாங்க. அந்த தியாகராஜனோட விலாசம் என்ன, வீக்னஸ் என்ன விசாரிச்சியா? அவருடைய வீக்னஸ் விசாரிச்சியா? நம்பர் 27 பெசன் நகர். அவருடைய வீக்னஸ் பெரிய தண்ணி வண்டி. முழுசா பாட்டில உள்ள தள்ளிட்டு விழுந்தா காலி பாட்டில துப்புவாராம். ரொம்ப பேருக்கு பிடிக்கல. நாரதர் நல்ல முத்து வர்றான், அவங்கிட்ட வாய கொடுத்தோம் வித்துருவான். நானே சொல்லணும்னு நினைச்சேன். வணக்கம் வணக்கம். என்ன நல்ல முத்து, சவிக்கமா? இருக்க. ஆமா, சக்கரபாணி சார் எப்படி இருக்கிறாரு? உங்களை விட நல்லாவே இருக்கிறாரு. இருக்கட்டும். ஆமா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உண்மைதானே? என்ன? ஒண்ணுமில்ல, சக்கரபாணி சார் முந்தி மாதிரி உங்ககிட்ட பழகிறது இல்லையா? சார் அவர் சார் அதிகமா பழகிறாரா? யார் சொன்னது? அப்படின்னு கேள்விப்பட்டேன். வதந்தி தானே? அதெல்லாம் சுத்த அம்பக்கு அப்படின்னு இந்த ஆளு சொல்லிட்டு அலையறான் போல இருக்கு. என்ன சாரங்கா, உண்மைதானே? அட நீங்க ஒண்ணு, நம்ம சக்கரபாணி இந்த ஆளை வைக்க வேண்டிய இடத்துலதான் வச்சிருக்கிறாரு. ஆமா, இந்த ஆளை கக்கத்துல தூக்கி வச்சிருக்கிறாரு. சக்கரபாணியினுடைய ரகசியங்கள் என்னென்னு இந்த ஆளுக்கு தெரியுமா? ஏயா, அவருக்கு இந்த வருஷம் வருமானம் என்னன்னு தெரியுமா?
பேங்க் பேலன்ஸ் என்னன்னு தெரியுமா? கருப்பு பணம் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? நகை எவ்வளவுக்கு வச்சிருக்காருன்னு தெரியுமா? மூடியா வாய, என்ன வச்சுக்கிட்டு தெரியுமா தெரியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கியே, உனக்கு என்னையா தெரியும்? எனக்கா தெரியாது, சொல்றேன் கேட்டுக்க. இவருக்கு போன வருஷம் வருமானம் 33,18,400 ரூபாய். இவர் இன்கம் காமிச்சது 1.5 லட்சம் ரூபாய். இவர் சம்சாரத்துக்கு பைத்தியம் பிடிச்சு வீட்லயே இருக்குது. ஓடி போன இவர் மகளுக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு நகை மட்டும் இருக்குது. இவர் சம்சாரம் படுத்திருக்கிற கட்டுலுக்கு அடியில தான் கருப்பு படம் மறைச்சு வச்சிருக்காரு. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியுமான்னு கேட்கிறேன். ஏய் நல்லமுத்து, இவனுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். இதை விட பெருசு பெருசெல்லாம் எனக்கு தெரியும். என்ன உன் சைஸ் எல்லாம் தெரியுமா? ஆமா, ஜோன்சங்கரனை ஏமாத்தி நரசிம்ம எழுதி வாங்கினது எனக்கு தெரியும். இவனுக்கு தெரியுமா? கோயம்புத்தூர் தியாகராஜனுக்கு பார்ட்டி கொடுத்து பல லட்சம் ரூபாய் பெருமான காலி நிலத்தை எழுதி வாங்கினது எனக்கு தெரியும். இவனுக்கு தெரியுமா? உனக்கு இவ்வளவுதானே தெரியும். இதை விட எனக்கு பெருசு பெருசெல்லாம் தெரியும். எனக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? இந்த சக்கரபாணி ஆரம்ப காலத்துல எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாரு, இப்ப இந்த அளவுக்கு எப்படி வந்திருக்கிறாருங்கிற அந்தரங்க எனக்கு தெரியுமியா? அட லால்குடி சீனிவாசன் வீட்டுக்கு போய் சும்மா நல்ல முத்து இதெல்லாம் சொன்னாதான் தெரியும். உனக்கு என்னையா தெரியும்? இந்த சக்கரபாணியை பத்தி எனக்கு தெரியும். நீ சும்மாரியா? இந்த சக்கரபாணி எனக்கு சிகரெட்டு பத்த வச்சாரியா, உனக்கு தெரியுமா? நல்ல முத்து அவர் வந்து சிகரெட் மன்னிச்சிருங்க, காலை விட மாட்டேன். அட வாயா போலாம். வர்றேன்பா, என்ன அவசரம்? வரேன், காபி சாப்பிட்டு போலாம். உன்னை கையோடு கூட்டிட்டு வர சொன்னாரு சக்கரபாணி. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை கூட விடாதீங்க. இந்த சக்கரபாணிக்கு நாம கணக்கு எழுதிக்கணும், கைத்தடியா இருக்கணும், யார் யார்கிட்ட என்னென்ன வீக்னஸ் கண்டுபிடிக்கணும். சுத்த மானம் கெட்ட பொழப்பு. இங்கே சலிச்சுக்கிறேன், ஆளை நேர்ல பார்த்தா விளவளத்து நிக்கிறேன். அதுக்கெல்லாம் போட்டோ தான் காரணம். போட்டோவா? குரு போட்டோ. பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாம் உட்கார வச்சு நானும் உட்கார்ந்து எடுத்திருக்கிறேன். அவர் ஏதாவது சொல்லும் போது நமக்கு ரோஷம் வருதா, உடனே போட்டோ தான் ஞாபகத்துக்கு வருது. அவளை காப்பாத்தி ஆகணுமே. நீ சொல்றதும் சரிதான். சுந்தரேசா, செட்டியார் வீட்டு சமயக்காரனும் வேலைக்காரனும் வர்றானுங்க. நகமும் சதையும் மாதிரி இருக்கானுங்க. நீ சிண்டு விட்டு விட்டேன்னா நகம் பேந்துக்கும். செட்டியார் வீட்டு சமாச்சாரம் வெளியே வந்துடும். பாத்துருவான். இத பத்தி சக்கரவாணிட்ட சொல்றதுக்கு வசதியா இருக்கும். என்ன தாத்த பண்ண? அடடே, வாங்க வாங்க, என்ன சௌக்கியமா? ராமநாதன் செட்டியார் வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு மச்சானுக்கு சௌரியத்தை என்ன குறைச்சல்? உட்காருங்க. கொஞ்சம் வேலை இருக்கு. இருப்பா. ஆமா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே, அது வாஸ்தவமா? என்ன விஷயம்? உன் மச்சானுக்கு செட்டியார் கிட்ட இருக்கிற மதிப்பும் மரியாதையில 10ல 1 பங்கு கூட உனக்கு இல்லையாமே? அட நீங்க ஒண்ணு, அவன் பொடி பைய அந்த செட்டியாருக்கு முன்னால் நின்னு பேச முடியுமா? அவனுக்கு சமமா என்ன போய் பேசிட்டு இருக்கீங்களா? அந்த வீட்டுல அந்த அம்மா கிட்ட வேணா அவன் பேசிட்டு இருக்கலாம். அம்மா கிட்டயா? மெயின் சுச்சியே புடிச்சிட்டாரு. ஏன் வீரப்பண்ண? ஆமாங்க, நான் மனசு வச்சிருந்தேன். செட்டியார் என்ன அவங்க தாத்தாவே வளைச்சு பிடிச்சிருப்பேன். போனா போகுது, அக்கா புருஷனாச்சன்னு விட்டு வச்சிருக்கேன். போனா போகுது நாயின்னு விட்டுட்டியாக்கும். உன் மச்சானுக்கு மனசு பெருசு. அவன் கால கழுவி குடிச்சா கூட உனக்கு அந்த மனசு வரவே வராது. நான் ஏன் அவன் கால கழுவி குடிக்கணும்? அவன் வேணா ஏன் கால கழுவி குடிக்கட்டும். மரியாதை பேச மச்சான், மானத்தை வாங்கிடுவேன். உன் மச்சான் மானம் போற அளவுக்கு அப்படி என்ன பண்ணிட்டாரு? என்ன பண்ணிட்டாரா? செட்டியார் அவர் எப்படி பிடிச்சாரு தெரியுமா? அங்க பாடம் சொல்லி கொடுக்க வந்துகிட்டு இருந்தாங்களே ஒரு டீச்சர் அம்மா, அந்த அம்மா அப்படி சுத்தி வளைச்சு சின்ன வீடு செட்டப் பண்ணி கொடுத்துட்டான். உயிரே போனாலும் நமக்கு இது மாதிரி மானங்கெட்ட வெள்ளம் வராதுன்னு. மனுஷனா பிறந்தா ரோசம் வேணும்பா. அதானே டேய், ஓ யோகிதைய வெளியே விட்டானா ஊரே நாடு. அந்த அம்மாவை இவன் எப்படி பிடிச்சான் தெரியுமா? அக்கம் பக்கத்துல அடமானத்து வர பண்ட பாத்திரங்கள் எல்லாம் இந்த அம்மாவுக்கு வாடிக்கை பிடிச்சு கொடுத்து அப்படியே அந்த அம்மா அடம் ஓட்டிக்கிட்டான். ஆமா, அதுல என்ன தப்பு? அந்த அம்மா கெட்டா போட்டாங்க. டீச்சர் அம்மா மட்டும் என்ன கெட்டா போட்டாங்க? செட்டியார் உழைப்பிட்டார்ல. செட்டியாருடைய சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு அம்போன்னு தெரு நிறுத்த போறான் அவன் ஆளு. அடகு வச்சு அண்டா குண்டா பாத்திரத்தை எல்லாம் வந்து அள்ளிட்டு போட சொல்றது வாஸ்தவம் தான். என்ன வாஸ்தவம்? என்ன வாஸ்தவம்? எத்தனை பேரை தெரு நிறுத்திட்டு இவர் செட்டியார் விட்டு வேலைக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியாதா? நீ அவ்வளவு மோசமா? நீ சோத்துக்கும் கஞ்சிக்கும் அலைஞ்சிட்டு இருந்தியே, உன்ன கொண்டாந்து நான் வேலையில சேர்த்தம் பாரு. எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்டா. வேற ஆளா இருந்தா செருப்பால அடிச்சுக்கிடுவான். நல்லா சொல்லுங்கய்யா, நல்லா சொல்லுங்க. நான் மனசு வச்சேன்னா 1000 பேருக்கு வேலை வாங்கி கொடுப்பேன் தெரியுமா? இந்த ஊதறான் ஐயா. நானா இருந்தா எட்டியும் அரைஞ்சிருவேன். நான் மட்டும் என்ன மட்டமான ஆளா? ஐயா மச்சான், ஏய் தாத்தப்பா பாத்தப்பா தாத்தப்பா பாத்து. செருப்பு வேற நாளைக்கு வச்சுங்க. வரேங்க. போய் லெட்டர் போடு போ.
என்ன ஒருத்தன் இப்படி போறான்? வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் இங்க சமைச்சுட்டானுங்கல்ல, அதான் திரும்ப வாங்கிட்டு வர்றதுக்காக போறான். மச்சானும் நகமும் சதையுமா வந்தானுங்க, தனித்தனியா பிரிச்சுட்டியே. ஏதோ என்னால முடிஞ்ச கைங்கரியம். ஆமா, வியட்நாம்ல சண்டை நின்னு போச்சா? அங்க போலாங்கிறியா? வாப்பா ஆபீஸுக்கு. பாரடி, அவனுக்கு நல்லா பாடம் கற்பிக்கணும். என்னங்க, ஒரு சின்ன சந்தேகம். ஏன் மேலையா? இல்ல உங்க பொண்டாட்டி மேல. என்ன சந்தேகம்? கர்ப்பமா இருக்காங்களாமே. ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம். மாங்காய் திங்கிறாளாமே. ஆமா, அதுலதான் ஒரு சந்தேகம். அதுல என்ன சந்தேகம்? நீங்க ஆபீஸுக்கு போனதும் உங்க ஆபீஸ் மேனேஜர் உங்க வீட்டுக்கு வர்றாராமே. வீட்டுல 2 பேரும் நல்லா கும்மாளம் அடிக்கிறாங்களாமே. யாரு சொன்னது? உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறாரே சுந்தரேசன், அவரு பொண்டாட்டிக்கிட்ட சொன்னாராம். அவதான் எங்க கிட்ட இத சொன்னா இல்லையாடி? ஆமாண்டி. டேய் சுந்தரேசா, உன்னை என்ன செய்யறேன் பாரு. பாத்தியாடி, வீரப்பா சிரிப்பு சிரிச்சுட்டு போறாரு. நம்ம பிளான் நல்லாவே வேலை செய்து பாத்தியா? வா. ஏய் சுந்தரேசன்டி, சரியான பாடம் கற்பிக்கணும், வாடி. சாத்தப்ப சவிக்குமா? காயமெல்லாம் ஆறிடுச்சா? ஆறிடுச்சு. ஒரு 5-6 இடத்துல தையல் போட்டிருந்தாங்களே, பிரிச்சாச்சா? பிரிச்சுட்டாங்களே. உங்களதான் பார்க்க வந்தோம். என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு சின்ன சந்தேகம். ஏன் மேலையா? உங்க பொண்டாட்டி மேல. என்ன சொல்றீங்க? உங்க பொண்டாட்டி கர்ப்பமா இருக்காங்களாமே. ஆமா ஆமா, ரொம்ப நாளைக்கு பிறகு இப்பதான் புடிச்சிருக்குது. லேட் பிக்கப், பழைய கறிவண்டி மாதிரி. மாங்காய் திங்கிறாளாமே. பின்ன மாங்காய் திங்கிறா, சாம்பல் திங்கிறா, செங்கல் திங்கிறா. அதுலதான் ஒரு சின்ன. என்ன சொல்றீங்க? நீங்க ஆபீஸுக்கு போனதும் உங்க ஆபீஸ் மேனேஜர் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறாராமே. வீட்டுல 2 பேரும் சேர்ந்து நல்லா கும்மாளம் அடிக்கிறாங்களாமே. நிஜமாவா? யார் பொண்டாட்டி யார் கொடுப்பன நமக்கு என்னடி? பாடி போலாம். கொஞ்சம் நில்லுங்க, சொன்னது யாருமா? உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறாரு பாருங்க, சாருங்க. அவர்தான் இத பத்தி அவர் பொண்டாட்டி கிட்ட சொன்னாராம். அவதான் எங்க கிட்ட சொன்னா. இந்த அரவேக்காட்டுல எடுத்த இட்லி மாதிரி சொத சொதன்னு இருப்பான் அவனா? ஏய் சாருங்க, வரேன்டா. பாடி போய் வேடிக்கை பார்க்கலாம். சுந்தரேசா, சாரங்க, என் ஃபேமிலி பத்தி என்ன சொன்ன? என் பொண்டாட்டி பத்தி நீ என்ன சொன்ன? மேனேஜருக்கு என் பொண்டாட்டிக்கும் தொடர்பு இருக்கு, நீ தானே சொன்ன. பாடுபடுறது நானு, பேர் அவனுக்கா? மொத்த மட்டும் அறிவு விட்டு வரேன். நான் மூக்கையும் பிடிப்பேன், கோபம் வந்தா காதையும் கடிப்பேன். காது ஒண்ணு அல்வார செய்யறதா அறிவு விட்டவனே. யார பார்த்தா அறிவு? என்னடா இன்னைக்கு 2ல 1 கம்ப்ளீட்